ஓம் சாந்தி 17/3/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, படிப்புதான் வருமானமாகும். படிப்புதான் வருமானத்திற்கு ஆதாரமாகும். இந்த படிப்பின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு பொக்கிஷங்களை சேமிக்க வேண்டும். எந்த குழந்தைகள் மீது குரு தசை இருக்கின்றதோ அவர்களது முழுமையான கவனம் ஸ்ரீமத் மீது இருக்கும். படிப்பு நன்றாக படிப்பார்கள். ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டார்கள். ஸ்ரீமத்தை மீறுபவர்கள்தான் படிப்பில் தோல்வி அடைவார்கள். பிறகு அவர்கள் மீது ராகு தசை அமர்ந்து விடுகின்றது. இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மீது விருட்சபதியாகிய தந்தையின் மூலம் குரு தசை அமர்ந்திருக்கின்றது. எவ்வாறு லௌகீக படிப்பும் பொக்கிஷம் அல்லவா? படிப்பின் மூலம் ஷரீர நிர்வாகம் நடைபெறுகின்றது. பகவான் கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இது மிகவும் உயர்ந்த வருமானமாகும். உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் இது ஒன்றுதான். மற்ற அனைத்தும் பொய்யான சங்கங்களாகும். முழு கல்பத்திலும் சத்சங்கம் ஒரே ஒரு முறைதான் ஏற்படுகின்றது. நாம் புதிய உலகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. சொர்க்கத்தில் உங்களுக்கு எவ்வளோ சுகம் கிடைக்கின்றது. நரகத்தில் சிறிதும் சுகம் கிடையாது. இது விஷக்கடல் ஆகும். கலியுகம் அல்லவா? பாவனம் ஆவதற்காக கங்கையில் குளிக்கச் செல்கின்றனர். நல்லது, குளித்து விட்டீர்களெனில் பாவனம் ஆகிவிட வேண்டும் அல்லவா? பின்னர் ஏன் வீழ்ச்சியடைகிறீர்கள்? பிறவி சக்கரம் என்ற ஏணிப்படியில் கீழே இறங்கி பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள். நான் சங்கம யுகத்தில்தான் சொர்க்க ஸ்தாபனை செய்ய வருகின்றேன். நாடகத்தில் மாற்றம் ஏற்படவே முடியாது. எதுவெல்லாம் நாடகத்தில் பதிவாகி உள்ளதோ அது அப்படியே நடந்தே ஆக வேண்டும். நடந்து முடிந்த பின்பு மாறிவிடும் என்பது கிடையாது. குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் நாடகத்தின் சக்கரம் முழுமையாக பதிவாகி உள்ளது. 84 பிறவி சக்கரத்திலிருந்து நீங்கள் ஒரு பொழுதும் விடுபட முடியாது. இந்த உலகம் ஒரு பொழுதும் அழிந்து விடாது. உலக சரித்திர பூகோளம் திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய உங்களிடம் அழிவற்ற குரு தசை அமர்ந்திருக்கின்றது. சிலர் மீது குரு தசை, சிலரிடத்தில் சுக்கிர தசை, சிலரிடத்தில் ராகு தசை அமர்ந்திருக்கின்றது. தோல்வி அடைந்து விட்டால் ராகு திசை என்றுதான் கூறுவார்கள். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் அழிவற்ற ராகு தசை அமர்ந்து விடுகின்றது. குழந்தைகள் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். இதில் எந்த சாக்கு போக்கும் கூறக்கூடாது. சென்டர் தூரமாக இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது, நடந்து செல்ல 6 மணி நேரம் ஆனாலும் அவசியம் சென்டருக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் இது தந்தையின் பல்கலைக்கழகமாகும். தந்தை எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கின்றார். இதில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறீர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த படிப்புக்கு தூரம் இருக்கின்றது. அல்லது நேரமில்லை என்று யாராவது கூறினால் தந்தை என்னவென்று கூறுவார்? இந்த குழந்தை தகுதி இல்லாதது. தந்தை உயர்ந்த நிலை ஏற்படுத்துவதற்காக வருகிறார். இவர்கள் தன்னைத்தானே அழித்து கொள்கின்றனர். ஸ்ரீமத் கூறுகின்றது, தூய்மையாக ஆகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். குடும்பத்தில் சேர்ந்திருந்தாலும் விகாரத்தில் செல்லக்கூடாது. இடையில் ஞானம் யோகம் என்ற அம்பு இருக்க வேண்டும். பாரதம்தான் இரட்டை கிரீடம் உடையவர்களாக இருந்தனர், ஒரு கிரீடம் உடையவர்களாகவும் இருந்தனர். இதுவரை கூட ஒற்றை கிரீடம் உடையவர்கள் இரட்டை கிரீடம் உடையவர்கள் முன் தலை வணங்குகின்றனர். ஏனெனில் அவர்கள் தூய்மையான மகாராஜா மகாராணி. மகாராஜாக்கள் என்றாலே ராஜாக்களை விட உயர்ந்தவர்கள் ஆவார்கள். ராதை கிருஷ்ணன் இயற்கையான அழகுடன் இருப்பார்கள்.
இப்போது நீங்கள் ஞானத்தை பிராப்தியாக அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்படுகின்றது. முழு தமோ பிரதான உலகம் இப்பொழுது அழியப் போகின்றது. இதன் மீது வைராக்கியம் ஏற்படுகின்றது. எப்பொழுது புதிய கட்டடம் கட்டப்படுகின்றதோ அப்போது பழையதின் மீது வைராக்கியம் ஏற்படும் அல்லவா? இப்பொழுது புத்தி புது உலகத்தின் பக்கம் இருக்கின்றது. அமிர்தத்தை விடுத்து விஷம் ஏன் எடுத்துக்கொள்கிறீர்கள்? ஞான வகுப்பின் இடையில் யாராவது கொட்டாவி விட்டால் அல்லது தூங்கி வழிந்தால் இவரது புத்தியானது வீடு அல்லது தொழில் பக்கம் அலைந்து கொண்டிருக்கின்றது. கொட்டாவி என்பது களைப்பின் அடையாளமாகும். தந்தை எவ்வளோ பொக்கிஷங்களை கொடுக்கின்றார். கொட்டாவி விடுவது என்பது நஷ்டத்தின் அடையாளமாகும். திவால் ஆகக்கூடியவர்கள் தூங்கி வழிவதுடன் அதிகம் கொட்டாவி விடுவார்கள். உங்களுக்கு பொக்கிஷத்துக்கு பின் பொக்கிஷம் கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்றால் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இறுதி நேரத்தில் யாருடைய நினைவும் வரக்கூடாது. பிறர் நினைவு வந்தால் தோல்வியடைந்து விடுவீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு மகான் நோயாளியாக இருக்கிறீர்கள். அமர்ந்திருக்கும் பொழுதே அகால மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. இறக்கும் நேரத்தில் வியாதியால் சிலர் கதறுகின்றனர். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றதோ அவர்கள் தங்களது வீட்டில் அவசியம் கீதா பாடசாலை சத்சங்கத்தை திறப்பார்கள். இங்கு யார் அதிக செல்வம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களது செல்வம் அனைத்தும் மண்ணோட மண்ணாக ஆகிவிடும். நீங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தியினை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சதா துய்ய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். அசுத்த காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. உணவு எப்படியோ அப்படித்தான் மனம் என்று பாடப்பட்டுள்ளது. பத்தீத்த பாவன் தந்தையிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. மருத்துவரிடம் மறைக்கின்றோம் எனில் நோய் அகலாது. இப்பொழுது ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் யோகாவில் மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள். எப்பொழுது நினைவு யாத்திரை முடிவடைகின்றதோ அப்போது நீங்கள் கர்மாதித் நிலை அடைகின்றீர்கள். எதுவரை ராஜ்யம் ஸ்தாபனை ஆகவில்லையோ அதுவரை யுத்தம் நடைபெறாது என்று விவேகம் கூறுகிறது. சிறிது சிறிது நடைபெற்று முடிவடைந்துவிடும். உங்களிலும் சத்தோ பிரதானமான புத்தியுடையவர்கள் மிகவும் நல்ல முறையில் நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேரடி குழந்தைகள் நன்றாக செய்வார்கள். தாய் தந்தையின் வழிப்படி நடப்பார்கள். மாற்றாந்தாய் குழந்தைகள் ராவணன் வழிப்படி நடக்கின்றனர். சிலர் ராவணன் வழிப்படி, சிலர் ராமரின் வழிப்படி நொண்டிக் கொண்டே நடக்கின்றார்கள். இப்பொழுது உங்கள் புத்தி தூய்மையானதாக ஆகிக்கொண்டே செல்கின்றது. தூய புத்தி உடையவர்கள் அசுத்த புத்தி உடையவர்கள் நமஸ்கரிக்கின்றனர். தூய்மையாக இருப்பவர்களுக்கு மரியாதை இருக்கின்றது. சந்நியாசிகள் தூய்மையாக இருப்பதால் இல்லறத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு தலை வணங்குகின்றனர். தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று கூறப்படுகின்றது. கெட்ட சாவகாசம் மிகவும் கெட்டதாகும். அன்னமும் கொக்கும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியாது. கணவன் அன்னமாக ஆகின்றாரெனில் மனைவி கொக்காக ஆகிவிடுகிறார்கள். சில இடங்களில் மனைவி அன்னமாக ஆகிவிடுகிறார்கள், கணவன் கொக்காக ஆகிவிடுகிறார். சில வீடுகளில் அனைவரும் அன்னம் போன்றிருக்கின்றார்கள். இப்போது பல ஆபத்துக்கள் வர இருக்கின்றன. எப்போது குழந்தைகளாகி நீங்கள் கர்மாதித் நிலை அடைவீர்களோ அப்போதுதான் கலியுகம் விநாசமாகும். இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் புத்தியோகம் தந்தை மற்றும் புதிய உலகத்தின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த பாவக்காரியமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நல்ல காரியங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். உள்ளுக்குள் ஏதாவது நோய் இருந்தால் மருத்துவரிடம் கூறி ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கெட்ட சாவகாசம் மிகவும் கெட்டது. இதிலிருந்து தன்னை மிக மிக பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். தன்னை மற்றும் குடும்பத்தை சுகமானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். படிப்புக்கு ஒரு பொழுதும் சாக்கு போக்கு கூறக்கூடாது. உயர்ந்த பாவனையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் சாந்தி சக்தியின் கதிர்களை வழங்கும் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக.
தந்தையின் எண்ணம் சொல் பார்வையில் எப்போதும் நன்மை செய்யும் பாவனையும் நல்ல விருப்பமே இருப்பது போல குழந்தைகளும் எண்ணத்திலும் உலக நன்மைக்கான பாவனையும் நல் விருப்பமும் நிரம்பி இருக்க வேண்டும். எந்த ஒரு செயல் செய்யும் போதும் உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் கண்ணில் தென்பட வேண்டும். மாஸ்டர் ஞான சூரியனாகி சுப பாவனை மற்றும் உயர்ந்த நல் விருப்பத்தின் ஆதாரத்தில் சாந்தி சக்தியின் கதிர்களை வழங்கிக் கொண்டே இருங்கள். அப்போது விஸ்வ கல்யாணக்காரி ஆவீர்கள். இதற்காக அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு சுதந்திரமாக ஆகுங்கள். நான் மற்றும் எனது இதுவே தேக அபிமானத்தின் வாசல். இப்போது இந்த வாசலை மூடிவிடுங்கள். சத்தியத்தை கண்டறிந்தால் எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் உறவு யாவிலும் தெய்வீகம் அனுபவம் செய்வதாகும். சிலர் சொல்வார்கள், நான் எப்போதும் உண்மையே பேசுவேன், ஆனால் சொல்லிலும் செயலிலும் தெய்வீகம் இல்லையெனில் பிறருக்கு உங்களது உண்மை உண்மையாகாது. எனவே சத்தியத்தின் சக்தியுடன் தெய்வீகத்தை கையாளுங்கள். எதனை பொறுத்து கொள்ள நேர்ந்தாலும் பயப்படாதீர்கள். உண்மை தக்க சமயத்தில் தானே வெளிப்படும். நன்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.